ஆன்மீகத்தை தேடி நேயர்களுக்கு வணக்கம். 12 ராசிகளுடைய குணாதிசயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய தொடர்ச்சியாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2வது ராசி என்ன அப்படின்னா ரிஷபம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் கண்டிப்பாக. சரி, நான் ரிஷபம். என்னோட அடுத்தடுத்த ராசி வந்துட்டு என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்போ வரும் அப்படின்னா இந்த வீடியோவில் வராது. அதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய ஆன்மீகத்தை தேடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அண்ட் ஆல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அவங்களுடைய ராசிக்கான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ உங்கள் லைஃப் லாங் போதுமானது. உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, எந்த ராசிக்காரங்க உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, எந்த ராசிக்காரங்க கூட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அண்டு என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன பண வரவுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் நமக்காக கொடுக்க இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜ் மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இப்போது ரிஷபத்துக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரிஷபம்னா அழகு. அது ஏங்க அழகு அப்படின்னா, ரிஷபத்துல தான் 2 ஒளி கிரகங்கள் பலம். சந்திரன் உச்சமடைகிற இடம் ரிஷபம், சுக்கிரன் ஆட்சி. சுக்கிரனின் வீடு பெண் வீடு. அப்படி இருக்கும்போது ரிஷபம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப ஸ்வீட் சார். ஸ்வீட் அதிகமா சாப்பிட விரும்புறது ரிஷபம் தான். சாப்பிட்றது முதற்கொண்டு அது கிரகங்கள் தான் நம்மளை ஆளுது. ஓகேங்களா? இப்போ அறுசுவையில உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஸ்வீட்டு. அதுபோல் இந்த பேக்கிங் ஐட்டம்ஸு, சாக்லேட்ஸு அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ரிஷபம். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு 10 பேர் போகிறோம்னா டப்புன்னு பில்லுக்கு காசு எடுத்து நீட்டினா அவங்க ரிஷபம். எங்கேயோ ஒரு டூர் போகிறோம், இல்லை ஒரு பக்கத்தில் போனாலும் ஆள் இல்லாமல் போக மாட்டாங்க. தனியாக போவோம், ஒரு சோலோ ட்ராவல் பண்ணுவோன்னு கிடையாது. கூட நண்பர்கள் இருக்கணும், நண்பர்கள் இருக்கணும், மனுஷங்க இருக்கணும், யாரோடையாவது பேசிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் ரிஷபத்தின் ஒரு குணம். ஈஸியாக யாரையுமே ஹர்ட் பண்ண ரிஷபத்துக்கு தெரியாது. ஆனால் ஈஸியாக ஹர்ட் ஆகுறது ரிஷபம் தான். இப்போ ரிஷபத்தில் ஒரு குடும்ப தலைவி இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா வீடை ரொம்ப நேர்த்தியாக வச்சுக்கணும், அழகாக வச்சுக்கணும், நீட்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் ரிஷபத்தின் குணமாக இருக்கும். ஏன்னா அது சுக்கிரனின் ஆதிபத்தியம் உள்ள வீடு. சுக்கிரனுடைய வீட்டில் போய் சந்திரன் பலம் அடைகிறார். அப்படி இருக்கும்போது ஒரு கிச்சனுக்கு போனாலும் சரி, அங்கே ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்கும், ஒரு ஸ்டவ் இருக்குன்னா அதுக்கு 2 சைடு ஃப்ளவர் வாஷ். இது கிச்சனா இல்லை வேறு எதுவும் அப்படின்ற மாதிரி அழகுபடுத்தி அழகாக வச்சுப்பாங்க. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இதையும் பார்த்து நுணுக்கமாக எடுத்து செய்கிறதுலாம் ரிஷபங்க. காதல் அப்படின்னு ரிலேஷன்ஷிப்னு அதில் ரொம்ப லாயலாக இருக்குது ரிஷபம். அதே நேரத்தில் இந்த ஃபர்ஸ்ட் லவ் எனக்கு ஃபெயிலியர் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு க்ரஷ் இருந்தாங்க, அவங்கள என்னால் இன்னும் ஸ்டில் மறக்க முடியலன்னு வாழ்க்கை துணைக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன வயசில் நான் ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, ஒரு பையனை பிடிச்சிருந்தது, இப்போ இன்னமும் எனக்கு அவங்க ஞாபகம் இருக்காங்க. அதுபோல் அது என்ன அதுக்குள்ள விஷயம்னா, ஒரு அன்பு, ஒரு பாசம், அதை மாற்றிக்க முடியாது. திரும்ப என்னால் அதுலேருந்து ரிட்டர்ன் பேக் வர முடியல, அந்த நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ரிஷபம். யார் அடுத்தவங்க மனசை ஈஸியாக வாயால் வர்ற வார்த்தைகளால் ஹர்ட் பண்ணாமல் இருக்குது ரிஷபம். இப்போ ஒரு ரிஷப ராசிக்காரவங்க நம்ம நம்மளுடைய ஒர்க்கை பார்த்துட்டு போனாலும் அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நம்ம பே பண்ணி தான் பார்த்துருப்போம், இல்லை அவங்க பேமெண்ட் கொடுத்ததுக்காக பார்த்துருப்போம். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று சொல்லுங்கள், எங்கள் ஊருக்கு வரீங்களா, என்ன வேணும், நான் செஞ்சு தரேன், உங்களை என்ன பிக்கப் பண்ணுமா, ட்ராப் பண்ணுமா, என்ன மேம் ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ கிளைண்ட்ஸே என்கிட்ட வராங்க, நான் ஜாதகம் பார்த்து கொடுத்துறேன், மேம் எங்கள் ஊருக்கு வரீங்களா சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், எந்த இடத்துக்கு போகணும், நான் கூப்பிட்டு போய் விடுறேன், நான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது ரிஷபமாக இருக்கும் சார். ரொம்ப அழகான மனசு கொண்டவங்க ரிஷபராசிக்காரவங்க. ஓகே மேம், ரிஷபத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிட்டீங்க. பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக கமெண்ட் போட ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆமாங்க இப்படி தான் அப்படின்ட்டு. சரி, இப்போ அடுத்ததாக ரிஷபம் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் என்ன மாதிரி இருக்கும்? ரிஷபத்துடைய ஃபேமிலி லைஃப் அப்படின்றது எதையுமே கண்டுக்காமல் ஒரு பிறவியை முன்ஜென்மத்தில் கழிச்சுட்டு இந்த ஜென்மத்தில் எல்லாமே என் தலையில தான், நான் தான் பார்க்கணும், என் தலையில் விழுதுன்னு அழுத்துக்க மாட்டாங்க, நான் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லைஃப் செட்டில் வந்தவங்க தான் ரிஷபம். அதாவது ரிஷப வீட்டில் மற்ற என்னுடைய சிப்ளிங்ஸ்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிற ரிஷபராசிக்காரவங்க அதிகமாக இருப்பாங்க பாருங்கள். ஒரு சின்ன வயசுலேயே தந்தையின் அனுசரணை இல்லாமல் ஒரு வெகுஜன மக்களுக்கு சொல்கிறேன், உடனே எல்லாருக்கும் கிடையாது, வெகுஜன மக்களுக்கு மேக்சிமம் தந்தையின் அனுசரணை இல்லைன்னா அப்பா இருக்காங்க, அப்பா ரொம்ப லவ்வபிள், ஆனால் பொருளாதாரத்துக்காக கஷ்டப்படுறாங்க, இல்லை அப்பா ஒரு பிஸ்னஸை விட்டுட்டு போயிட்டாரு, அதை எடுத்து அதை தலை தூக்கி அதை ஒரு 10 பிரான்ச்சாக மாற்றுறதெல்லாம் ரிஷபராசி பிள்ளையாக இருக்கும். அதை மாற்றி அம்மாவுக்கு என்ன வேணும், சிப்ளிங்ஸுக்கு என்ன
வேணும் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தனக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறது ரிஷபம். இன்னொன்று ரிஷபத்தின் குடும்ப வாழ்க்கை எப்படின்னா, திருமணத்திற்கு பிறகும் ஆஃப்டர் மேரேஜ் ஆல்சோ நான் என் குடும்பத்தையும் பார்க்குறேன், என் பிறந்த வீட்டையும் பார்க்குறேன். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எங்கள் அம்மா வீட்டையும் நான் தான் பார்த்துக்கிறேன், என் குடும்பத்தையும் நானாக பார்த்துக்கிறேன். இது வந்து ரிஷபத்தின் ஒரு பேசிக் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு உண்டான ஒரு குணம் சார். சூப்பர். அப்போ ஃபேமிலியில் ஒரு தியாக செம்மலா இருப்பாங்க ஆமாம். ரிஷபம் வந்து 100% தியாகம் தான். தான் சம்பாதிச்சு தான் தலையெடுத்து தான் அந்த குடும்பத்தையே கொண்டு வரதுக்கு தான் ரிஷபம். ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா குடும்பத்துல பாதி ஒன்று பிரேக் ஆகி நின்றுச்சுன்னா ரிஷபம் இருந்தால் நம்ம கவலைப்படையே வேணாம். அடுத்து குடும்பத்துக்காக ஃபீல்டில் இறங்கிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணமே இல்லை. தான் நல்லா இருக்கணும், என் ஃபியூச்சர், என் மனைவி, என் குழந்தை, எனக்கு திருமணம் பண்ணுங்க அப்படியெல்லாம் இல்லாம அதுவும் அம்மா பாசம் தாய் பாசம் அதிகம் உடையவர்கள் ரிஷபம்ங்க. சரி, ஓகே. இப்போ குடும்ப லைஃப் ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும்னு சொன்னீங்க. ரிஷபத்துடைய அதாவது அவங்களுடைய மேரேஜ் லைஃப் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்படி இருக்கும்? கணவன் மனைவி எப்படி அமைவாங்க அவங்களுக்கு? ரிஷபம் வந்து அதிகமாக கண்ணாடி பயன்படுத்துறது ரிஷபம். சுக்கிரனின் வீடு. தன்னை வந்து இன்னொருத்தவங்க அடுத்தவங்க முன்னாடி டிஸ்பிளே பண்ணும்போது நம்ம நீட்டாக இருக்கணும், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் நல்லா இருக்கணும், காஸ்ட்லியான ஜுவல்ஸ் போடணும். அப்படி காஸ்ட்லியாக இல்லாட்டியும் நீட்டான ஜுவல்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறது ரிஷபம். அதிக ட்ரெஸ் வச்சுருக்கவங்க ரிஷபமாக இருப்பாங்க. நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வச்சுருக்கவங்க, நிறையா புது புது ஜுவல்ஸ் வாங்கி, அதாவது கோல்டு இல்லாட்டியும் கோல்டும் இருக்கும், கோல்டு மேலேயே ஆசை இருக்கும். ஏன்னா அங்கே சுக்கிரனின் வீடு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இல்லைனாலும் நான் டிசைனாக ஜுவல்ஸ் வாங்கி போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறது. டிசைனாக செப்பல்ஸ் வாங்குறது. ஹேண்ட்பேக் பிரியர்கள் நிறையா ரிஷபத்தில் இருப்பாங்க. அப்படியே உல்ட்டா தான் என்னுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி தான் குடும்ப வாழ்க்கைங்க, கணவரோ மனைவியோ. ஏன்னா அது விருச்சிக வீடு, செவ்வாயின் வீடு. என்ன நீ இவ்வளோ நேரம் ரெடி ஆகுற? ரிஷபம் ரொம்ப நேரம் ரெடி ஆகும். அவங்க வாழ்க்கை துணை அது பெண்ணாக இருந்தாலும் சரி. ரிஷபத்தில் ஒரு ஆண் இருந்தாருன்னா நல்லா ஒரு 4 கார் வேணும், எனக்கு நல்ல காஸ்ட்லி கார் வேணும், நல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும் காஸ்ட்லி. அதே வந்து அவங்க மனைவி அப்படின்னா எனக்கு ஒரு 5 சுடிதார் போதும், 5 சாரீ போதும், டப்புன்னு ரெடி ஆகி வந்துடுவாங்க. நீங்கள் ஆண் தானங்க, ஏங்க இவ்வளோ நேரம் ரெடி ஆகுறீங்க, நானே லேடியே ரெடி ஆகி வந்துட்டேன். அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த குடும்பம். ஆனால் வந்து விட்டு கொடுக்காம ஓடிடும். ரிஷபத்துக்கு ஒரு மணி மேனேஜ்மெண்ட் இருக்காது, ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரியாது, ஓட்ட கையாக இருப்பாங்க, அதிகமாக செலவு பண்ணுவாங்க. அப்போ கடிவாளம் வந்து வாழ்க்கை துணை கையில் தான் இருந்தாகணும். ஆப்வியஸ்லி அவங்க வந்து கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருப்பாங்க. ரிஷபத்துடைய வாழ்க்கை துணை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருப்பாங்க. எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் சார். ஸோ அது அந்த சைடும் இந்த சைடும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்லா போயிடுங்க. மியூச்சுவல் ஒரு இது இருக்கும் இல்லையா, அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருப்பாங்க. கண்டிப்பாக. சரி, அவங்களுடைய ஃபேமிலி லைஃப் பற்றி சொன்னீங்க அண்ட் மேரேஜ் லைஃப் பற்றி சொன்னீங்க. இவங்க ரிஷபராசிக்காரங்க தவிர்த்துக்க வேண்டிய விஷயம் நெகட்டிவ் இது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இல்லை இதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்லது அப்படின்னு ஏதாச்சும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கா? ரிஷபத்துக்கு என்றைக்குமே கொடுத்த பணத்தை திரும்பி கேட்குற ஒரு பழக்கமே கிடையாது. இப்போ ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க அடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. அவங்க ஏதோ ஒரு சிக்கான சுச்சுவேஷனில் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பாங்க. ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தப்போ கூட அதை கேட்டு வாங்கணும் அப்படிங்கும்போது சங்கோச்சப்படுவாங்க. ஒரு பஸ்ஸில் போய் டிக்கெட் எடுக்கிறோம், கண்டக்டர் வந்து பேலன்ஸ் தரல, 10 ரூபா தரணும்னா அவரை கூப்பிட்டு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்குறது ரிஷபம் கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி சங்கோச்சப்பட்டுக்கிட்டே ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணி நம்ம என்னமோ அவர்கிட்ட கடன் கேட்குற மாதிரி வெளியே வந்துடுவாங்க. இதெல்லாம் ரிஷபம். அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கணும், எங்கே எடுக்கணுமோ அங்கே எடுக்கணும். ஏன்னா நமக்கு தேவைப்படும் போது நமக்கு யாரும் தரமாட்டாங்க, நம்ம வந்து தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்களா, மேடம் சொன்னதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எல்லாம் கொஞ்சம் நம்ம கேட்டுட்டோம், ஒன்று தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கணும், அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதை பண்ணி பாருங்கள். சரி மேடம், இப்போது எதை தவிர்த்துக்கணும் எதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. அவங்களுடைய தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க தொழிலாக எடுத்து பண்ணலாம்? ரிஷபத்துக்கு தொழில் அப்படின்னா 10ஆம் வீடே வந்து நம்ம காலபுருஷனுக்கே தொழில்காரகன் தான், சனி பகவான். அப்படி இருக்கும்போது பழைய இரும்பு ரீசைக்ளிங் பண்ணுறது, ஸ்கிராப்பு, சனியின் காரகங்களான அழுக்கு வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு நல்ல இது உண்டுங்க. இன்னொன்று வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பணி. இன்னொன்று 2 வேலை பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய புதனின் வீடு, அக்கௌண்ட்ஸ், ஆடிட், ஃபினான்ஸு, எஜுகேஷன் ரிலேட்டட். நான் ஒரு ஸ்கூல் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறேன், ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்த போகிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லா இருக்குது. இன்னொன்று சந்திரன் பலப்படுறதுனால ரிஷபத்தில் உணவுத்துறையில் இருக்கவங்கள அதிகமாக என்னால் பார்க்க முடியுது. நிறையா ஹோட்டல் ஓனர்ஸ் ரிஷபத்தில் இருக்காங்க, மீன் வியாபாரம் பண்ணுறவங்க ரிஷபத்தில் இருக்காங்க, அரிசி, இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃபுட்டு, அரிசி, பால், தயிர், வெண்ணெய், நெய், இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்க சார். ஸோ ரிஷபத்துக்கே தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும். சுக்கிரனின் வீடு, 2ஆம் வீடு புதன் வீடு, 10ஆம் வீடு சனியின் வீடு. அப்படி இருக்கும்போது ரொம்ப நல்லா பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க சார். சரி, இப்போது படிக்கணும் அப்படின்னா
மாணவர்கள் இருப்பாங்க, அவங்க படிக்கணும் அப்படின்னா ரிஷபராசி மாணவர்கள் வந்துட்டு என்ன மாதிரி ஸ்டடீஸை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணால் நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க? ரிஷபத்திற்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ் ஒரு பிஜி லெவல் வர நல்லா போய் பண்ணணும் அப்படின்னா ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸ், பேங்கிங் தான். ஏன்னா வந்து 2ஆம் அதிபதியா புதன் வரும்போது பேங்கிங், டீச்சிங்கில் வந்து சின்ன டீச்சர், பெரிய டீச்சர், அண்ட் தென் புதன் தான் வந்து மீடியா, யூடியூப், மீடியா, சிங்கிங், டான்சிங், அப்புறம் வந்து ஐடி துறை. புதன் வந்து ஐடி துறை. இந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ ஏஐ வந்திருக்கு, அது மாதிரி புது புது விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, ஏன்னா ரிஷபத்துக்கு புதுமை பிடிக்கும், அழகு. அப்படி இருக்கும்போது புதுமை ரொம்ப பிடிக்கும். புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த தொழிலில் இருந்தாலும் அது சுயஜாதகம் நிர்ணயம் பண்ணும். எந்த துறையில் இருந்தாலும் அப்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது ரிஷபத்துக்கு. என்னென்னலாம் புதுசாக வருது, இப்போ 80s 90s பிறந்தவங்க இருந்தாலும் இப்போ ஜென்சி கிட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன தெரியும் அப்படின்றது ஆல்வேஸ் அப்டேஷனில் இருக்குது ரிஷபம்ங்க. சரி, இப்போது ஹெல்த் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இது வந்தால் பார்த்துக்கணும், கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும், தலைவலி தானே வயிற்று வலி தானேன்னு அசால்ட்டாக இருப்பாங்க. அப்போது ரிஷபராசியில் பிறந்தவங்க வந்துட்டு இது வந்து ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ஹெல்த் ரிலேட்டடாக? ரிஷபத்துக்கு வந்து இப்போது அட்டமாதிபதியின் வீடாக வரும்போது சுகர் அண்ட் வந்து இந்த கொழுப்பு கட்டி அந்த மாதிரியான விஷயங்கள், டயாபெட்டிக் பேஷண்ட் வந்து அதிகமாக ரிஷபத்தில் இருப்பாங்க. இன்னொன்று கான்ஸ்டிபேஷன், ஹெர்னியா, அடிவயிறு பிரச்சனை அதிகமாக வரும். வெளியே சாப்பிட்டா ரொம்ப எனக்கு ஒத்துக்கல, சேரலை, வெளியே ஒரு தண்ணி குடிச்சா கூட த்ரோட் பெயின் ஆகிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரிஷபத்துக்கு வரும். சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் நடக்கணும் 3 வேளையும் ரிஷபம் கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஒபிசிட்டி ஆல்சோ இருக்கும். சாப்பிட்டு காலையில் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வாக்கிங் ரெகுலராக போகிறீங்களோ இல்லையோ, சாப்பிட்ட உடனே படுத்துறாமல், ஏன்னா கொஞ்சம் சோம்பேறிகளும் ரிஷபத்தில் அதிகமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சாப்பிட்டு சுக்கிரன் சொகுசு. அப்படி இருக்கும்போது சொகுசுனா நான் ஒன்றும் பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்தில் எல்லாத்தையும், என் வீடு எனக்கு மாளிகை தானே, சாப்பிட்ட உடனே படுத்துருவேன், அது போல் இருக்கக்கூடாதுங்க. சாப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வாக் போயிட்டு வந்தால் அந்த ஒபிசிட்டி மற்ற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் ஓகே ஆகிடும் சார், நல்லாயிருக்கும். இப்போது அவங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்துட்டு எந்த ராசிக்காரங்க அவங்க வச்சுக்கலாம் அண்ட் எந்த ராசிக்காரங்கக்கிட்ட டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்? ரிஷபத்துக்கு கன்னி ரொம்ப பெட்டாக இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அண்ட் தென் சந்திரனின் கடக வீட்டு அன்பர்களும் ரிஷபத்துக்கு ரொம்ப பெட்டாக இருப்பாங்க. அவாய்ட் பண்ண வேண்டியது அப்படின்னா சொந்த வீடான துலாம் தான், சுக்கிரனின் வீடான துலாம். அண்ட் தென் தனுசு வீடு. மேஷம் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு 80% வந்து கொஞ்சம் 20% தள்ளி வைக்கிறது நல்லது. ஓகே, ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. பர்சனல் விஷயங்கள் எதையும் வெளியே சொல்லாதீங்க, சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் வெளியே இந்த 3 ராசிக்காரவங்க கிட்ட சொல்லாமல் இருக்குது நல்லதுங்க. சரி, ரிஷப ராசி இவங்களுக்கு வந்துட்டு இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த கலரு, இந்த நம்பர்ஸு, இந்த ஒரு லக்கி ஷைன் அப்படின்னு இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னென்ன? ரிஷபத்துக்கு வந்து லக்கி கலர் அப்படின்னா ஒயிட் கலர் அண்ட் கோல்டன் கலர் ரெண்டும் பயன்படுத்தலாம். அண்ட் தென் வந்து நம்பர்னா 6ங்க, 6, 33 அது மாதிரி 6 ஆதிக்கம் உள்ள நம்பர்கள் எல்லாமே ரிஷபத்துக்கு வந்து செட் ஆகும். 3 ஆல்சோ வந்து ரிஷபத்துக்கு செட் ஆகுங்க. இந்த நம்பர்கள்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர். அப்புறம் வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது. வீட்டில் சிம்பிளாக பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒரு தயிர் சாதம், பால் சாதம் நெய்வேத்தியம் பண்ணி, திணை மாவு கொடுத்து நெய்வேத்தியம் பண்ணி அதை 4 பேருக்கு தானமும் பண்ணிட்டு வந்தா வாழ்க்கையில சுபிக்ஷம் சார். அப்ப ரெகுலரா அவங்க வீட்டுல அம்பாள் வழிபாடு ரொம்ப நல்லது. சரி, அவங்களுக்கான தெய்வம் அண்ட் என்ன கிரகத்தோட ஆளுமையில இவங்க இருப்பாங்கிறதையும் சொல்லிடுங்க. ரிஷபம் அப்படின்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் அண்ட் சந்திரனின் ஆளுமை ரெண்டோடைய ஆளுமையும் இருக்கும். நல்ல ஒளி பொருந்திய ஒரு மனசு இருக்கும். ஏன்னா ஒளி கிரகங்கள் பலப்பட்டு அங்க இருக்கும்போது ஒளி பொருந்திய ஒரு மனசு இருக்கும். எப்பவுமே வந்து புதுமையை நினைச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வெளியே போங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம், ஒரு சிலவங்க வந்து லுங்கியோட போயிடுவாங்க. ஆனா வந்து பேங்குக்கு போகணுமா இந்த ட்ரெஸ்ஸிங்ல போங்க, கோவிலுக்கு போகணுமா அதுக்கேற்ற ட்ரெஸ்ஸிங்ல போங்க, ஷாப்பிங் போறீங்களா அதுக்கு இதெல்லாம் ரிஷபத்துக்கிட்ட தான் பார்க்கலாம். ஒரே இடத்துல சார் நான் இந்த லுங்கியோட ஒரு டெய்லி ட்ரெஸ்ஸோட போறேன், நான் ஒரு நைட் வியர் போட்டுட்டு வெளியே, அது ஒரு ரிஷபத்துட்டே இருக்கு. வெளியே போறியா நீட்டா போ, அது போல தன்னை அப்படி இருக்கும்போது சுக்கிரன் பலம் சார். இங்க ரிஷபத்திற்கு வந்து ஆடு அப்படின்னு மேஷத்துக்கு சொல்ற மாதிரி ரிஷபத்திற்கு மாடுனாவே என்ன அப்படின்னா, காளை மாடு என்ன பண்ணும்னா கொஞ்சம் தீனி அதிக உழைப்பு, அதுதான் ரிஷபத்துடைய தலையெழுத்தே. அவுட்புட் கம்மியாக இருக்கும், நிறையா உழைக்கிறேன். அது வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எனக்கு அவுட்புட் கம்மியாக தாங்க இருக்குது, ஆனால் நிறையா உழைக்கிறேன் அப்படின்றது தாங்க ரிஷபம். சரி, ஓகே மேடம். இப்போ வந்துட்டு அவங்களுடைய வாழ்நாளில் இந்த கோவிலுக்கு அடிக்கடி போனால் நல்ல மாற்றங்கள், நல்ல பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா எந்த தெய்வம் இருக்கிற கோவிலுக்கு போகலாம்?
ரிஷபத்திற்கு தன குடும்பஸ்தானம், அதாவது தனம் வந்து எனக்கு பெருகணும், பொருளாதாரம் நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும்னா சிவகங்கை மாவட்டம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து ரூட்டு கேட்டு கால்ஸ் வருது, கூகுளில் போட்டால் வந்துடும். சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர், திருக்கோஷ்டியூர், கோஷ்டி போடுறோம்னு சொல்கிறோம்ல, சேர்றோம் கோஷ்டி, திருக்கோஷ்டியூர். அது ஏன் கோஷ்டியூர் திருக்கோஷ்டியூர் நேம் வந்துச்சுன்னா, சிவன் பிரம்மா விஷ்ணு அங்கே கோஷ்டி போட்டு அறக்கரை அழிக்க அவங்க வந்து பிளான் போட்டதா ஒரு ஐதீகம். அந்த திருக்கோஷ்டியூர்ல என்ன சிறப்புனா, திருக்கோஷ்டியூர் பெருமாள் ஸ்தலம்ங்க, திவ்ய தேசங்களில் ஒண்ணு. இந்த கலியுக பெருமாள்களில் கள்ளழகர் நம்மளுடைய தானியங்களை தானமா வாங்கிக்குவாரு. வெங்கடாஜலபதி நகை பணம் நம்மளுடைய பொருளாதாரத்தை தானமா வாங்கிக்குவாரு. திருக்கோஷ்டியூர் பெருமாள் மட்டும்தான் உலகத்திலேயே நம்ம செய்த பாவங்களை தானமா வாங்கிக்கிறாரு. நம்ம வந்து அங்க கடவுளுக்கு செய்யறது எதுவுமே கிடையாது. நம்ம இறைவனை தரிசிச்சுட்டு அங்க ஒரு விளக்கு தருவாங்க, விளக்கு பாக்ஸ்ல போட்டு தந்துருவாங்க, இதுதான் பெருமாள் அப்படின்னு நம்ம வீட்டுல எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 108 முறை சொல்லி வந்தீங்கன்னா நீங்க செய்த பாவங்கள், நீங்க செய்த கர்மாவை என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்றதுதான் ஸ்தல வரலாறு. இந்த விஷயத்த ராமானுஜர் உள்ள போனோடனே ராமானுஜருக்கு சந்நிதி இருக்குங்க. திருச்சியில இருந்து டெய்லி நடையா நடந்து வந்து திருக்கோஷ்டியூர்ல அவருடைய குரு கிட்ட இதை கத்துக்கிட்டதா ஐதீகம். குரு வந்து சொல்லி தரல, சொல்லி நான் உனக்கு சொல்ல மாட்டேன்னு இறுதியில இந்த மந்திரத்தை சொல்லிட்டு, இதை நீ வெளியே சொன்னா உன் தலை வெடிச்சிரும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நான் ஒரு ஆள் இறந்தாலும் பரவாயில்ல, உலக மக்கள் பயனடையட்டும்னு கோவில் மேலே ஏறி ஓம் நமோ நாராயணாயன்னு ராமானுஜர் சொன்னதா ஐதீகம். அங்கே இருக்கிற பெருமாள் கிடந்த நிலை பெருமாள். எப்படி ஸ்ரீரங்கம் பெருமாள் கிட்ட ஒரு தரிசனம் கிடைக்குதோ அதே தரிசனம் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கிட்டையும் கிடைக்குங்க. வருஷத்துல 365 நாளும் அன்னதானம் நடக்கக்கூடிய ஒரு கோவில். எனக்கு மனசு கஷ்டமா இருந்தா நான் போற இடம் அதுதான். பல ஒரு டேர்னிங் பாயிண்ட் என் லைஃப்ல கிடைச்சது திருக்கோஷ்டியூர் பெருமாள் கிட்ட தான். ரொம்ப கஷ்டம், ரொம்ப துக்கம், ரொம்ப இன்னல்கள்ல இருக்கும்போது அதை அப்படியே கழிச்சு விட்டார். ஒரு முறை விசிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில இருக்க அத்தனை இன்னல்களும் கழிஞ்சு ரொம்பவே நல்லா இருக்கும். அனைவரும் எல்லா ராசியும், ரிஷப ராசின்னு இல்லை, எல்லா ராசியும் பார்க்க வேண்டிய ஒரு திருத்தலம் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவில். சரி, அதாவது ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை உலகம் அறிய செய்த இடம் சொன்ன ஸ்தலம் திருக்கோஷ்டியூர். ராமானுஜரால் சொல்லப்பட்ட, ராமானுஜர் மேலே ஏறி கூரையில 3 கூரை, கீழே நின்ற நிலை பெருமாள், கிடந்த நிலை பெருமாள், அமர்ந்த நிலை பெருமாள், 3 பெருமாள் இப்படி உள்ள கூட்டு போவாங்க, மலை உள்ளர கூட்டு போவாங்க. போய் பார்த்தா நல்ல ஒரு தரிசனமா இருக்கும் சார். கண்டிப்பா ரொம்ப சொல்லவே நமக்கு பார்க்கணும் அப்படின்னு இருந்தது. நான் கரெக்டாக கும்பாபிஷேகத்துக்கு முந்தின நாள் நான் அங்கே போயிட்டு வந்தேன். ஆமாம், பிள்ளையார்பட்டி போயிட்டு வரும்போது நம்ம பார்த்தோம், தரிசனம் கிடைச்சது. ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு ஸ்தலத்துல தான் நாம இறைவனுக்கு எதுவும் தர வேணாம், நம்ம பாவத்தை அவரை எடுத்துக்கிறாரு, நாம கொடுத்துட்டு வரோம். ரொம்ப அற்புதமான விஷயம் இது. புது தகவல் பார்த்துட்டு இருக்க நேர்கள், ரிஷப ராசிக்காரர்கள் மட்டும். கலியுக பெருமாள் 3 பேர் தான், கள்ளழகர், திருப்பதி ஏழுமலையான், திருக்கோஷ்டியூர் பெருமாள். ஏன் கலியுக பெருமாள்னு அவங்கள சொல்றோம்னா, கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருது 3 பேர். இதுல 3 பேருக்கு நம்ம கொடுக்குறோம்ல, எல்லாருக்கும் தெரியும் அங்கே என்ன தரோம் இங்கே என்ன தரோம். கள்ளழகர் கோயில்ல பாருங்க, மாடு ஆடு தானியங்கள், அது யாரும் இறைவன் எடுத்துக்கிறது இல்ல. இறைவனுக்கு ஏன் நம்ம அதை தரோம்னா மற்ற மனுஷங்களுக்கு பயன்படுறதுக்கு தான். அந்த சாப்பாட்டையோ மாட்டு பாலையோ இப்போ கள்ளழகர் குடிக்கிறது இல்லை, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கறது, அதுதான் சார். சரி, ஓகே. இப்போது இவங்க இந்த கோவிலுக்கெல்லாம் போகிறாங்க, அண்ட் அம்பிகை வழிபாடு வீட்டில் பண்ணால் நல்லாயிருக்கும் ரிஷபராசி அப்படின்னு சொன்னீங்க. வாழ்வியல் பரிகாரமாக அவங்க ஏதாச்சும் இதை அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தால் நல்லது நடக்கும், அவங்க வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு ரிஷபராசிக்கு எதை நீங்கள் சொல்லுவீங்க? ரிஷபம் செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் கல்விக்கு கொடை. படிக்க முடியாமல் இருக்கிறது, உங்கள் வீட்டிலே வேலை பார்க்குறவங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை ரோடு ஓரமாக நம்ம பார்க்குற குழந்தைங்களா இருக்கலாம். படிப்புக்கு உதவி பண்ணுங்கள். ஒன்றுமே முடியலையா, ட்ரஸ்ட் ஸ்கூல்ஸ் ஊரில் நிறையா இருக்குது. அதாவது நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் தரோம், ஆனால் வந்து வித்தவுட் ஃபீஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி பண்ணுறோன்ற ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது. என்னால் முடிஞ்சதுன்னா நான் நோட் புக்ஸு பென்சில் பெண்ணெல்லாம் வாங்கி தருவேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வந்து செய்யலாம். நல்லா நான் வெல் விஷடாக இருக்கேன் அப்படின்னா யாராவது ஒரு பிள்ளையை தத்தெடுத்துக்கலாம். ஒரு கேட்ரிங் பையன், என்னுடைய கிளைண்ட்ஸுக்கெலாம் நான் வற்புறுத்தி ஒரு கேட்ரிங் பையனே ஒரு கிளைண்ட்டை எடுத்து ஃபுல்லாக படிக்க வைக்கிறாங்க. ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒருத்தவங்க மெஸ் பில் கட்டுறாங்க. இந்த மாதிரியான நல்ல இது செஞ்சு என் கர்மா கழிஞ்சு எனக்கு வந்து நான் இப்போ நல்லா இருக்கேன் மேம், எனக்கு வந்து க்ரோத் இருக்குது, எனக்கு வேலை நல்லாயிடுச்சு, தொழில் நல்லாயிடுச்சுன்னு இன்னும் என்கிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள், ஃபீஸ் கட்ட முடியாமல். ஸோ தட் கல்விக்கு நீங்கள் என்னைக்கு கொடை தரீங்களோ, இதை சொன்னால் எனக்கு இல்லை, எனக்கு நானே பிச்சை எடுக்கிறேன்ற மாதிரிலாம் கமெண்ட் வருது. இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் கடவுள். என்கிட்ட எல்லாம் இருக்குது. இறைவன் எனக்கு வந்து உடல் சுகத்தை கொடுத்துருக்கான், கை கால் கொடுத்துருக்கான், கண் பார்வையை கொடுத்துருக்கான், சுகமாக இருக்கேன்னு நினைங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக. அதாவது வீட்டில் அம்மா சொல்லுவாங்க என்ன அப்படின்னா,
ஏதாச்சும் ஒரு பொருள் தீந்துருச்சு அப்படின்னா இல்லை தீந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது, நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அது சொல்லுவாங்க. வந்து என்னன்னா வார்த்தைகள்ல கூட பாருங்க உங்க அம்மா வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஏன்னா பிரபஞ்சம் நம்ம பேசுறதை கேட்டுட்டே இருக்கு. அப்ப வந்து நம்ம என்ன பேசுறோமோ அதை தான் பிரபஞ்சம் நமக்கு தருது, திரும்ப தருது. நம்ம புலம்பிட்டே அழுதுட்டே சோகத்திலே இருந்தா அதை தான் நமக்கு அதே தான் பிரபஞ்சம் மறுபடியும் நமக்கு தரும். வருமா. சோ வந்து இதுதான் உங்க பெரியவங்கன்றது, பெரியவங்க கரெக்டா நிறைய இருக்கு அப்படின்ற போது போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அர்த்தம். அது போல நீங்க கொடுக்க கொடுக்க உங்க கர்மா கழியுங்க. இதுதான் பரிகாரம். ஏன்னா இறைவன் வந்து நம்ம கிட்ட அதான் சொல்றாராம், நான் வந்து கல்லா நிக்கிறேன், என்னட்டையே வந்து கொட்டுறேன், நானா எடுத்து அங்கே பசியில இருக்கவன்ட்ட போய் கொடு, நான் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருவேன். அதுதாங்க பராசரமே. சூப்பர், ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துட்டீங்க. ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்டு ரிஷபராசி அப்படின்னா இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா என்ன பண்ணணும், லைஃப் லாங் இதை பண்ணால் போதும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்குங்கிறத இந்த ஒரே வீடியோவில் மேடம் சொல்லியிருக்காங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க. அண்ட் மறக்காமல் ஷேரும் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்த ராசிக்கு நம்ம போகலாம். அடுத்த ராசியில் உங்களுக்கு என்ன குணாதிசயம், என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீகத்தை தேடி உள்ளம் தெளியும் வழி, இறைவன் அருளின் ஒளி.